சென்னையில் தாழ்வான பகுதிகளில் தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரை மாநகராட்சி ஊழியர்கள் மோட்டார் பம்புகள் மூலம் அகற்றி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது, சுரங்கப்பாதைகளில் மூடப்பட்டிருக்கிறது, பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி பெரும்பாலான சூழ்நிலைகளில் அடுத்த கட்ட பணி மாநகராட்சி ஊழியர்கள் தான் ஒரு முக்கிய சவாலான பணிகளை எதிர்கொள்ள இருக்கிறாங்க. பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்திருக்கிறது. இப்போ மாநகராட்சி ஊழியர்கள் என்னென்ன பணிகளை மேற்கொண்டு வராங்க, அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்து வந்த நிலையில் கடந்த ஒரு மணி நேரமாக மழையின் அளவு என்பது படிப்படியாக குறைந்திருக்கிறது. கடந்த ஒரு மணி நேரமாக மழையின் அளவு சற்று குறைய தொடங்கியிருக்கக்கூடிய சூழல்ல மாநகராட்சி ஊழியர்கள் இப்போது சென்னை மாநகர் முழுவதுமே பல்வேறு இடங்களில் தேங்கி நிற்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டு வராங்க. குறிப்பா மாநகர் முழுவதுமே தாழ்வான பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய கலை திறனுக்கு விலை மதிப்பே இல்ல. இங்க ஒருத்தர் சில்க் த்ரெட் நகைகள் செஞ்சு மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மழை நீரை மின் மோட்டார்கள் 100 HP திறன் கொண்ட அந்த மின் மோட்டார்கள் மூலம் அப்புறப்படுத்தும் பணி என்பது ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. மற்றொரு பக்கம் மாநகராட்சி சார்பில் சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலத்துக்கும் IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த IAS அதிகாரிகள் இப்போது ஒவ்வொரு மண்டலத்திலும் களத்தில் சென்று தேங்கி நிற்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கு உத்தரவிட்டு வருகிறார்கள். அதே போல தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி நிவாரண முகாம்ல தங்க வைக்கக்கூடிய மக்களுக்கு மாநகராட்சி சார்பில் மதியம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. மாநகராட்சி ஏற்பாடுல அதற்கான உணவு வழங்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. மூன்றாவது, சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கே மரங்கள் சாய்ந்து விழுந்தன. இந்த சாய்ந்து விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலையும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நான்காவது பார்க்கும்போது இந்த தாழ்வான பகுதிகளில் மழை நீர் புகாமல் இருப்பதற்காக மாநகராட்சி சார்பில் மணல் மூட்டைகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த மணல் மூட்டைகள் போடக்கூடிய பணி என்பதும் சென்னை மாநகராட்சி சார்பில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு.